அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாவின் வார்த்தையான குரானை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கட்டாயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளையும் ஓரளவாவது புரிந்து கொள்வது அவசியமாகும். அதன் அடிப்படையிலேயே தமிழ் குரான் வகுப்பு எனும் இந்த யூடியூப் தளத்திலே நபிகளாரின் வாழ்க்கை வரலாறு அடங்கிய சுருக்கமான ஆதாரபூர்வமான தொகுப்பை பதிவிட்டு இருக்கிறோம். இதை முழுமையாக கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பத்ரு மற்றும் உஹுது போர்களுக்கு மத்தியில் நிகழ்ந்த இராணுவ நடவடிக்கைகள். சற்று முன் நாம் கூறிய பத்ரு போரில்தான் முதலாக முஸ்லிம்களும் இணை வைப்பவர்களும் ஆயுதமேந்தி கடும் சண்டையிட்டு கொண்டார்கள். இந்த போர் முஸ்லிம்களுக்கு உறுதியான வெற்றியை கொடுத்தது. இதை அனைத்து அரபுலகமும் அறிந்தார்கள். இந்த போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களில் முதன்மையானவர்கள் இதில் நேரடியாக சேதமடைந்த மக்காவாசிகள்தான், அதாவது இணை வைப்பவர்கள். அதற்கு அடுத்தபடியாக பாதிக்கப்பட்டவர்கள் யூதர்கள். இவர்கள் முஸ்லிம்களின் வெற்றியையும் அவர்கள் மிகைத்து விடுவதையும் தங்களது மார்க்கத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் மிகப்பெரிய அடியாகவும் வீழ்ச்சியாகவும் கருதினார்கள். ஆக பத்ரு போரில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்ததிலிருந்து இணை வைப்பவர்களும் யூதர்களும் முஸ்லிம்கள் மீது கோபத்தாலும் ஆத்திரத்தாலும் கொந்தளித்தார்கள். நபியே, யூதர்களும் இணை வைத்து வணங்குபவர்களும் நம்பிக்கையாளர்களுக்கு மனிதர்கள் அனைவரிலும் கொடிய எதிரிகளாக இருப்பதை நிச்சயமாக நீங்கள் காண்பீர்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 5 வசனம் 82. இந்த இரு சாராருக்கும் மதீனாவிற்குள் சில ரகசிய நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் தங்களுக்கு இஸ்லாமை தவிர வேறு எங்கும் கண்ணியம் கிடைக்காது என்று உறுதியாக தெரிந்த பிறகு தங்களை பெயரளவில் முஸ்லிம்கள் என்று அறிமுகப்படுத்தினார்கள். உண்மையில் யூதர்களையும் இணை வைப்பவர்களையும் விட அவர்கள் முஸ்லிம்கள் மீது குரோதத்தால் குறைந்தவர்கள் அல்லர். அவர்கள் அப்துல்லா இப்னு உபையும் அவனது நண்பர்களும் ஆவர். மேற்கூறப்பட்ட 3 பிரிவினரை தவிர அங்கு 4வது ஒரு பிரிவினரும் இருந்தார்கள். அவர்கள் மதீனாவை சுற்றி வாழ்ந்த கிராம அரபிகள். இவர்களுக்கு குஃப்ர், இறை நிராகரிப்பு, ஈமான், நம்பிக்கை என்பதெல்லாம் ஒரு முக்கியமான பிரச்சனை அல்ல. இவர்கள் மக்களின் செல்வங்களை சூறையாடுவதையும் கொள்ளையடிப்பதையும் தொழிலாக கொண்டவர்கள். இவர்கள் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட வெற்றியால் கவலைக்குள்ளாகினார்கள். மதீனாவில் முஸ்லிம்களின் வலிமையான அரசாங்கம் அமைந்துவிட்டால் தங்களால் கொள்ளை தொழிலை தொடர முடியாது என்று பயந்தார்கள். இதனால் முஸ்லிம்கள் மீது குரோதம் கொண்டார்கள். அவர்களுக்கு எதிரிகளாக மாறினார்கள். பத்ரில் ஏற்பட்ட வெற்றி முஸ்லிம்களின் கண்ணியத்திற்கும் வலிமைக்கும் காரணமாக அமைந்தது போன்றே பல வகைகளில் முஸ்லிம்களை மற்றவர்கள் பகைத்துக் கொள்வதற்கும் காரணமாக அமைந்தது. ஆகவே ஒவ்வொரு கூட்டத்தினரும் தமது நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான வழிகளை கையாள ஆரம்பித்தார்கள். மதீனாவிலும் மதீனாவை சுற்றிலும் மக்களில் சிலர் இஸ்லாமை வெளிப்படுத்தினாலும் உள்ளுக்குள் முஸ்லிம்களுக்கு எதிராக இரகசிய ஆலோசனைகளையும் சதித்திட்டங்களையும் தீட்டினார்கள். ஆனால் யூதர்களில் ஒரு கூட்டமோ முஸ்லிம்களுக்கு எதிராக தங்கள் குரோதத்தையும் பகைமையையும் வெளிப்படையாகவே காட்டினார்கள். மற்றொரு பக்கம் மக்காவாசிகளோ தங்களுக்கு ஏற்பட்ட இழப்புக்கு பழிவாங்கியே தீருவோம், முஸ்லிம்கள் மீது படையெடுத்து அவர்களை அழித்தே தீருவோம் என்று எச்சரித்தது மட்டுமல்லாமல் அதற்கான முழு தயாரிப்பையும் பகிரங்கமாக செய்தார்கள். அவர்களின் செயல்பாடுகள் இப்படித்தான் இருந்தது. ஒளி பொருந்திய ஒரு நாள் வந்தே தீரும். அதன் பிறகு ஒப்பாரியிடும் பெண்களின் அழுகையை நான் நீண்ட நாட்கள் கேட்பேன். ஆம், அப்படித்தான் மக்காவாசிகள் மதீனாவின் மீது மிக மூர்க்கமான போர் ஒன்றை தொடுத்தார்கள். இது வரலாற்றில் உஹுது போர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த போரில் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டதால் அவர்கள் மீது மக்களுக்கு இருந்த பயம் குறைந்தது. இந்த ஆபத்துகளை முறியடிப்பதில் முஸ்லிம்கள் மிக முக்கிய பங்காற்றினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆபத்துகளை பற்றி எந்தளவு விழிப்புணர்வுடன் இருந்தார்கள் என்பதையும் அவற்றை முறியடிப்பதற்கு எந்தளவு முறையான திட்டங்களை தீட்டினார்கள் என்பதையும் அது விஷயத்தில் அவர்களின் வழிநடத்தும் மகத்தான திறமை எவ்வாறு இருந்தது என்பதையும் அவர்கள் மேற்கொண்ட செயல் திட்டங்கள் மூலமாக நன்றாக தெரிய வருகிறது. இனிவரும் செய்திகளில் அந்த செயல் திட்டங்களை பற்றிய விவரங்களை பார்ப்போம். சுலைம் குலத்தவருடன் போர். பத்ரு போருக்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த முதல் செய்தி சுலைம் மற்றும் கத்ஃபான் கிளையினர் மதீனாவின் மீது போர் தொடுக்க தங்களது படைகளை திரட்டுகிறார்கள் என்பதாகும். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 200 வீரர்களுடன் அவர்களது பகுதிக்குள் திடீரென புகுந்து குத்தூர் என்ற இடம் வரை சென்றார்கள். ஆனால் சுலைம் கிளையினர் தப்பிவிட்டார்கள். 500 ஒட்டகங்கள் அவர்கள் ஊரில் இருந்தன.
அவற்றை முஸ்லிம்கள் கைப்பற்றினார்கள். அதிலிருந்து 5இல் 1 ஒதுக்கிவிட்டு எஞ்சிய 400 ஒட்டகங்களை ஒவ்வொரு வீரருக்கும் 2 ஒட்டகங்கள் வீதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கினார்கள். மேலும் யஸார் என்ற ஓர் அடிமையும் கிடைத்தார். அவரை உரிமையிட்டார்கள், விடுதலை செய்தார்கள். அவர்களது ஊரில் 3 நாட்கள் தங்கிய பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா திரும்பினார்கள். பத்ரில் இருந்து திரும்பி 7 நாட்கள் கழித்து ஹிஜ்ரி 2 ஷவ்வால் மாதத்தில் இந்த போர் ஏற்பட்டது. ஆனால் சிலர் முஹர்ரம் மாதத்தின் நடுவில் ஏற்பட்டதென்று கூறுகின்றார்கள். இப்போருக்கு செல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் சிபாஉ இப்னு உர்ஃபுதா என்ற தோழரை தனது பிரதிநிதியாக ஆக்கினார்கள். சிலர் அப்துல்லா இப்னு உம்மு மக்தூமை பிரதிநிதியாக ஆக்கினார்கள் என்றும் கூறுகிறார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஜாதுல் மவாத். நபி அவர்களை கொல்ல திட்டம். பத்ரு போரில் தோற்றதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக மக்காவாசிகள் கோபத்தால் கொதித்தார்கள். தங்களின் வீழ்ச்சிக்கும் இழிவுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கும் அந்த முஹம்மதை கொன்றுவிடுவதுதான் அனைத்திற்கும் சரியான தீர்வு என முடிவு செய்தார்கள். இதற்காக மக்கா நகர வீரர்களில் இருவர் ஒன்று கூடி ஆலோசனை செய்தார்கள். உமைர் இப்னு வஹப் அல் ஜுமஹி மற்றும் சஃப்வான் இப்னு உமையா ஆகிய இருவரும் காபாவிற்கு அருகில் அமர்ந்தார்கள். இது பத்ரு போர் முடிந்து சில நாட்கள் கழித்து நடந்ததாகும். இந்த உமைர் குறைஷி ஷைத்தான்களில் மிகப்பெரிய ஷைத்தான் ஆவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நபி தோழர்களையும் மக்காவில் அதிகம் நோவினை செய்தவர்களில் இவனும் குறிப்பிடத்தக்கவன். இவனது மகன் வஹப் இப்னு உமைரை முஸ்லிம்கள் பத்ரு போரில் சிறைப்பிடித்தார்கள். பத்ரில் கொலை செய்யப்பட்டவர்களையும் முஸ்லிம்களால் தங்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளையும் சஃப்வானுக்கு உமைர் நினைவூட்டினான். அதற்கு சஃப்வான் அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர்களுக்கு பின் வாழ்ந்து ஒரு பலனும் இல்லை என்றான். அதற்கு அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீ உண்மையே கூறினாய், அறிந்துகொள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்னால் நிறைவேற்ற முடியாத அளவுக்கு கடன் சுமையும் எனக்கு பின் சீரழிந்து விடுவார்கள் என்று நான் பயப்படும் குடும்பமும் எனக்கு இல்லை என்றால் நேரில் சென்று முஹம்மதை நானே கொல்வேன். எனது மகன் அவர்களிடம் கைதியாக இருப்பதால் நான் அவர்களிடம் செல்வதற்கு அது ஒரு காரணமாகவும் இருக்கிறது என்றான் உமைர். சஃப்வான் இதை நல்ல சந்தர்ப்பமாக கருதி, உனது கடனை நான் நிறைவேற்றுகிறேன், உனது குடும்பத்தை எனது குடும்பத்துடன் நான் சேர்த்துக் கொள்கிறேன், அவர்கள் வாழும் காலமெல்லாம் நான் அவர்களுக்கு உதவி செய்வேன், என்னிடம் இருக்கும் எதையும் அவர்களுக்கு நான் கொடுக்காமல் இருக்க மாட்டேன் என நயமாக பேசி உமைரை தீய செயலுக்கு தூண்டினான். சரி, நமது பேச்சை மறைத்துவிடு, யாரிடமும் சொல்லாது என்று உமைர் கூற அப்படியே செய்கிறேன் என்றான் சஃப்வான். உமைர் தனது வாளை கூர்மைப்படுத்தி அதில் நன்கு விஷம் ஏற்றினான். அந்த வாளுடன் மதீனா புறப்பட்டான். கொலை வெறியுடன் அதிவிரைவில் மதீனா சென்றடைந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளிக்கு அருகில் தனது ஒட்டகத்தை படுக்க வைத்தான். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிக்குள் முஸ்லிம்களுடன் பத்ரு போரில் அல்லாஹ் தங்களுக்கு செய்த உதவியை பற்றிய பேச்சில் ஈடுபட்டிருந்தார்கள். சரியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பார்வை உமைர் மீது பட்டது. இதோ நாய், அல்லாஹ்வின் எதிரி, தனது வாளை தொங்கவிட்டவனாக வந்துள்ளான், இவன் ஒரு கெட்ட நோக்கத்திற்காகத்தான் வருகிறான் என்று சப்தமிட்டவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, அல்லாஹ்வின் தூதரே, இதோ அல்லாஹ்வின் எதிரி உமைர் தனது வாளை அணிந்தவனாக இங்கு வருகிறான் என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னிடம் அவரை அழைத்து வாருங்கள் என்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்சாரிகளில் சிலரிடம், நீங்கள் சென்று நபி அவர்களுக்கு அருகில் அமருங்கள், இந்த கெட்டவனின் தீங்கிலிருந்து நபி அவர்களை காத்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் இவனை நம்ப முடியாது என்று கூறிய பின் உமைரின் வாளுரையை அவரது பிடரியுடன் இழுத்து பிடித்தவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழைத்து வந்தார்கள். இக்காட்சியை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமரே, அவரை விட்டுவிடுங்கள் என்று கூறி, உமைரே, இங்கு வாரும் என்றார்கள். அப்போது உமைர், உங்களின் காலை பொழுது பாக்கியமாகட்டும் என்று முகமன் கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமைரே, உமது இந்த முகமனை விட சிறந்த முகமனாகிய சுவனவாசிகளின் சலாம் என்ற முகமனை கொண்டு அல்லாஹ் எங்களை சங்கைப்படுத்தி இருக்கின்றான் என்றார்கள். பின்பு உமைரே, நீர் எதற்காக இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். அதற்கு, உங்களிடம் இருக்கும் இந்த கைதிக்காக வந்திருக்கிறேன், அவருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்றார் உமைர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமது கழுத்தில் ஏன் வாள் தொங்குகிறது என்று கேட்டார்கள். அவர், இந்த வாள் நாசமாகட்டும், இது எங்களுக்கு என்ன பலனை அளித்தது என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னிடம் உண்மையை சொல், நீர் வந்ததன் நோக்கம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு, நான் அந்த நோக்கத்தில்தான் வந்தேன் என்றார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை, நீயும் சஃப்வானும் காபாவிற்கு அருகில் அமர்ந்து பத்ரு போரில் கொல்லப்பட்ட குறைஷிகளை பற்றி பேசினீர்கள். பின்பு நீ
தன் மீது கடனும் தனது குடும்பத்தார்களின் பொறுப்பும் இல்லை என்றால் நான் முஹம்மதை கொலை செய்து வருவேன் என்று கூறினாய். நீ என்னை கொல்ல வேண்டும் என்பதற்காக உனது கடன் மற்றும் உனது குடும்ப பொறுப்பை சஃப்வான் ஏற்றுக்கொண்டான். ஆனால் இப்போது உனக்கும் உனது அந்த நோக்கத்திற்கும் இடையில் அல்லாஹ் தடையாக இருக்கிறான் என்று கூறினார்கள். இதை கேட்ட உமைர், நீங்கள் நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன். வானத்தின் செய்திகளையும் உங்களுக்கு இறங்கும் இறை அறிவிப்பையும் நீங்கள் எங்களுக்கு கூறிய போது உங்களை நாங்கள் பொய்யர் என்று கூறினோம். ஆனால் உங்களை கொலை செய்ய வேண்டும் என முடிவு செய்த போது என்னையும் சஃப்வானையும் தவிர வேறு யாரும் அங்கு இருக்கவில்லை. அல்லாஹுவின் மீது ஆணையாக அல்லாஹுதான் இந்த செய்தியை உங்களுக்கு அறிவித்தான் என்று நான் நன்கறிகிறேன். எனக்கு இஸ்லாமின் பக்கம் நேர்வழி காட்டிய அல்லாஹுவிற்கே எல்லா புகழும், அவனே இங்கு என்னை அனுப்பினான் என்று கூறி இஸ்லாமின் ஏகத்துவத்தை மனமாற மொழிந்தார்கள். அதற்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களின் சகோதரருக்கு மார்க்க சட்டங்களையும் குர்ஆனையும் கற்றுக் கொடுங்கள், அவரது கைதியை விடுதலை செய்யுங்கள் என்று கூறினார்கள். பத்ரினால் ஏற்பட்ட பாதிப்பை நீங்கள் மறக்கும்படியான ஒரு நற்செய்தி வெகு விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் என்று சஃப்வான் மக்காவாசிகளிடம் கூறுவான். மேலும் மதினாவிலிருந்து வரும் வழிப்போக்கர்களிடம் உமைரை பற்றி விசாரிப்பான். இறுதியாக ஒருவர் உமைர் முஸ்லிமாகிவிட்டார் என்ற செய்தியை சஃப்வானுக்கு அறிவிக்க அவன் அதிர்ச்சியால் உறைந்தான். அவருடன் பேச மாட்டேன், அவருக்கு ஒருபோதும் எந்த உதவியும் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்தான். உமைர் மதினாவில் இஸ்லாமிய கல்வியை கற்று மக்கா திரும்பி அங்கு மக்களை இஸ்லாமின் பக்கம் அழைத்தார். அவரது கரத்தில் பலர் இஸ்லாமை தழுவினார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம். கைனுகா கிளையினருடன் போர். யூதர்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஒப்பந்தங்களை பற்றி இதற்கு முன் நாம் கூறியிருக்கிறோம். அந்த ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டினார்கள். முஸ்லிம்களில் எவரும் அந்த ஒப்பந்தத்தின் ஒரு எழுத்திற்கு கூட மாறு செய்யாமல் நடந்தார்கள். ஆனால் மோசடி, ஒப்பந்தத்தை முறித்தல் மற்றும் துரோகம் செய்தல் ஆகியவற்றிற்கு வரலாற்றில் பெயர் போன யூதர்களோ தங்களின் இயல்புக்கு தக்கவாறே நடந்தார்கள். குறுகிய காலத்திலேயே முஸ்லிம்களுக்கு எதிரான சூழ்ச்சியை ஆரம்பித்ததுடன் அவர்களுக்குள் பழைய பகைமையையும் சலசலப்பையும் கிளப்பினார்கள். மேலும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்த முயன்றார்கள். இதற்கு சில உதாரணங்களை பார்ப்போம். யூதர்களின் சூழ்ச்சிக்கு உதாரணம். இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார், ஷாஸ் இப்னு கைஸ் என்ற வயது முதிர்ந்த யூதன் ஒருவன் இருந்தான். அவன் முஸ்லிம்கள் மீது கடினமான பொறாமையும் குரோதமும் கொண்டிருந்தான். அன்சாரிகளில் அவுஸ் கஸ்ரஜ் ஆகிய இரு கிளையினரும் ஒற்றுமையாக ஒன்று கூடி ஓரிடத்தில் பேசியதை பார்த்தான். இவ்வளவு ஒற்றுமையாகவும் அன்பாகவும் இஸ்லாமின் அடிப்படையில் இவர்கள் ஒன்று கூடி இருந்ததை அவனால் பொறுக்க முடியவில்லை. இவ்வூரில் கைலா கூட்டத்தினர், அதாவது அவுஸ் மற்றும் கஸ்ரஜ் கிளையினர் ஒற்றுமையாகிவிட்டனர். இவர்கள் ஒற்றுமையுடன் இருந்தால் நம்மால் இங்கு தங்க முடியாது என்று கூறி தன்னுடன் இருந்த யூத வாலிபனிடம், நீ சென்று அவர்களுடன் உட்கார்ந்து கொள், பிறகு புஆஸ் போரை பற்றியும் அதற்கு முன் நிகழ்ந்த நிகழ்ச்சியையும் அவர்களுக்கு நினைவூட்டு, போர் சமயத்தில் அவர்கள் தங்களுக்குள் கூறிய கவிதைகளை அவர்களுக்கு பாடிக்காட்டு என்று கூறினான். ஷாஸ் கூறியவாறே அவனும் செய்தான். நல்ல பலன் கிடைத்தது. இரு கூட்டத்தினரும் தத்தம் பெருமையை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். இரு கூட்டத்திலிருந்தும் இருவர் மண்டியிட்டு வாய்ச்சண்டை போட, அதில் ஒருவர், நீங்கள் நாடினால் அந்த போரை இப்போதும் நாம் அப்படியே தொடங்கலாம் என்றார். மற்றவரின் கூட்டத்தினர், வாருங்கள், மதினாவிற்கு வெளியில் ஹர்ராவில் சென்று நாம் சண்டையிடுவோம், ஆயுதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறியவாறு ஹர்ராவை நோக்கி கிளம்பினார்கள். இரு கூட்டத்தினரும் கோபத்தால் பொங்கி எழுந்தார்கள். அவர்களுக்குள் கடுமையான சண்டை நடக்க நெருங்கிவிட்டது. இச்செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தவுடன் தங்களுடன் இருந்த முஹாஜிர் தோழர்களை அழைத்து கொண்டு அன்சாரிகளிடம் விரைந்தார்கள். அவர்களை நோக்கி, முஸ்லிம்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு மத்தியில் இருக்கும் போதே அறியாமை கால வாதங்களை நீங்கள் செய்து கொள்கிறீர்களா? அல்லாஹ் உங்களுக்கு இஸ்லாமின் பக்கம் நேர்வழி காட்டினான். அதன் மூலம் உங்களை கண்ணியப்படுத்தினான். உங்களை விட்டு அறியாமை கால விஷயங்களை அகற்றி இருக்கின்றான். இறை நிராகரிப்பில் இருந்து உங்களை பாதுகாத்து இருக்கின்றான். உள்ளங்களுக்கு மத்தியில் அன்பை ஏற்படுத்தி இருக்கின்றான். இதற்கு பின்புமா நீங்கள் சண்டை செய்து கொள்கிறீர்கள் என்று அறிவுரை கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உருக்கமான உரையை கேட்ட அந்த மக்கள் தங்களின் இச்செயலை ஷைத்தானின் ஊசலாட்டமே எனவும் தங்கள் எதிரியின் சூழ்ச்சியுமே எனவும் புரிந்து கொண்டு அழுதார்கள். அவுஸ் கஸ்ரஜ் கிளையினர் ஒருவர் மற்றவரை கட்டி தழுவினார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தங்கள் இல்லங்களுக்கு திரும்பிச் சென்றார்கள். அல்லாஹுவின் எதிரி ஷாஸ் இப்னு கைஸ் உடைய சூழ்ச்சியிலிருந்து முஸ்லிம்களை அல்லாஹ் இவ்வாறு பாதுகாத்தான். ஆதாரம் இப்னு ஹிஷாம்.
யூதர்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் செய்த குழப்பங்களுக்கும் சூழ்ச்சிகளுக்கும் இது ஓர் உதாரணமாகும். இவ்வாறு இஸ்லாமிய அழைப்பு பணிக்கும் தடைகளை ஏற்படுத்த பல வழிகளை கையாண்டார்கள். பல பொய் பிரச்சாரங்களை செய்தார்கள். காலையில் இஸ்லாமை ஏற்று அன்று மாலையில் நிராகரித்து விடுவார்கள். இதனால் புதிய பலவீனமான முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் இஸ்லாமை பற்றிய சந்தேகங்களை ஏற்படுத்தினார்கள். மேலும் தங்களுடன் வியாபார தொடர்பு வைத்திருக்கும் முஸ்லிம்களுக்கு நெருக்கடி தந்தார்கள். முஸ்லிம்கள் தங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டியிருந்தால் காலையிலும் மாலையிலும் சென்று அந்த கடனை கேட்டு துன்புறுத்துவார்கள். முஸ்லிம்களுக்கு இவர்கள் ஏதும் கொடுக்க வேண்டியிருந்தால் அதை கொடுக்காமல் மறுப்பார்கள். தங்களிடம் உள்ள முஸ்லிம்களின் சொத்துக்களை அநியாயமாக தின்று வந்தார்கள். முஸ்லிம்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன்களை கொடுக்காமல், நீ உமது மூதாதையரின் மார்க்கத்தில் இருந்தபோதுதான் இந்த கடன் எங்கள் மீது இருந்தது, நீ மதம் மாறியதால் இப்போது நாங்கள் அதனை கொடுக்க வேண்டியதில்லை என்று கூறுவார்கள். நாம் கூறிய இந்த நிகழ்வுகள் பத்ரு போருக்கு முன் நடந்தவை. இந்த யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உடன்படிக்கை செய்திருந்தும் அதை மதிக்காமல் நடந்தார்கள். இவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்பதற்காகவும் நாட்டில் அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காகவும் இவர்களின் அக்கிரமங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் சகித்து வந்தார்கள். கைனுகாவினர் ஒப்பந்தத்தை முறிக்கிறார்கள். பத்ரு மைதானத்தில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் மாபெரும் உதவி செய்தான். அதனால் முஸ்லிம்களை பற்றிய மதிப்பு, மரியாதை மற்றும் பயம் உள்ளூர் வாசிகள், வெளியூர் வாசிகள் என அனைவரின் உள்ளத்திலும் ஏற்பட்டன. இது யூதர்களுக்கு வெறுப்பை ஊட்டியது, அவர்களது கோபத்தை கிளறியது. இதனால் வெளிப்படையாகவே முஸ்லிம்களை எதிர்த்தார்கள், அவர்களுக்கு தீங்கு செய்தார்கள். யூதர்களில் காஃப் இப்னு அஷ்ரப் என்பவன் முஸ்லிம்களுக்கு பெரிய எதிரியாக விளங்கினான். அவ்வாறே யூதர்களில் இருந்த 3 பிரிவினர்களில் கைனுகா கிளையினரே மிக கெட்டவர்களாக இருந்தார்கள். இவர்கள் மதினாவினுள் வசித்தார்கள். சாயமிடுதல், இரும்பு பட்டறை, பாத்திரங்கள் செய்வது என்று பல தொழில்கள் இவர்கள் வசம் இருந்தன. இது போன்ற தொழில்களில் இவர்கள் இருந்ததால் இவர்களிடம் பெருமளவில் போர் சாதனங்கள் இருந்தன. மதினாவில் இருந்த யூதர்களில் இவர்களே வீரமுடையவர்களாக விளங்கினார்கள். யூதர்களில் முதலாக நபி அவர்களுடன் செய்த உடன்படிக்கையை முறித்தவர்கள் இவர்களே. அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு பத்ரில் கொடுத்த வெற்றிக்கு பிறகு இவர்களது அத்துமீறல் கடுமையானது, அராஜகம் அதிகரித்தது. இவர்கள் மதினாவில் குழப்பங்களை ஏற்படுத்தினார்கள், முஸ்லிம்களை பரிகாசம் செய்தார்கள். தங்களது கடைவீதிகளுக்கு வரும் முஸ்லிம்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு இடையூறு அளித்தார்கள். இவர்களை ஓர் இடத்தில் ஒன்றிணைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை வழங்கினார்கள். நேர்வழிக்கும் நன்னெறிக்கும் அழைத்தார்கள். அத்துமீறல், பகைமை கொள்ளல், தீங்கு விளைவித்தல் ஆகியவற்றின் பின் விளைவை பற்றி எச்சரித்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தும் தங்களின் வழிகேட்டிலிருந்து விலகாமல் அதிலேயே நிலைத்திருந்தார்கள். இது பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுவதை கேட்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரு போரில் குறைஷிகளை தோற்கடித்து மதினா திரும்பிய பிறகு கைனுகாவினரின் கடைவீதியில் அங்குள்ள யூதர்களை ஒன்று சேர்த்தார்கள். அவர்களிடம், யூதர்களே, குறைஷிகளுக்கு ஏற்பட்ட நிலை உங்களுக்கு ஏற்படுவதற்கு முன் நீங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள். அதற்கு அவர்கள், முஹம்மதே, போர் செய்ய தெரியாத அனுபவமற்ற குறைஷிகளில் சிலரை போரில் கொன்றுவிட்டதால் நீர் மயங்கிவிட வேண்டாம். நீர் எங்களிடம் போர் தொடுத்தால் நாங்கள் வலிமைமிக்க மனிதர்கள் என்பதையும் எங்களை போன்றவர்களை நீர் இதுவரை சந்தித்ததில்லை என்பதையும் அறிந்து கொள்வீர் என்று பதிலளித்தார்கள். அப்போது அல்லாஹ் பின்வரும் வசனத்தை இறக்கினான். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு ஓதி காண்பித்தார்கள். எவர்கள் இந்த கிதாபை நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு நபியே நீங்கள் கூறுங்கள், அதி சீக்கிரத்தில் நீங்கள் வெற்றி கொள்ளப்படுவீர்கள், அன்றி மறுமையில் நரகத்தில் சேர்க்கப்படுவீர்கள். அது மிக கெட்ட தங்குமிடம். பத்ரு போர்க்களத்தில் சந்தித்த 2 படைகளில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அத்தாட்சி இருக்கிறது. ஒன்று அல்லாஹ்வின் பாதையில் போர் புரியும் கூட்டம், மற்றொரு கூட்டத்தினர் நிராகரிப்பவர்கள். நிராகரிப்பவர்களாகிய இவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிபவர்களை தங்களை விட 2 மடங்காக தங்கள் கண்ணால் கண்டார்கள். அல்லாஹ் தான் விரும்பியவர்களை தன் உதவியை கொண்டு இவ்வாறு பலப்படுத்துகின்றான். படிப்பினை பெறும் பார்வையுடையவர்களுக்கு நிச்சயமாக இதில் ஒரு நல்ல படிப்பினை இருக்கின்றது. அல் குர்ஆன் அத்தியாயம் 3 வசனங்கள் 12-13. ஆதாரம் சுனன் அபுதாவூத். கைனுகாவினரின் இந்த பதில் பகிரங்கமாக போருக்கு விடுத்த அழைப்பாகவே இருந்தது. இருப்பினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது கோபத்தை அடக்கினார்கள். முஸ்லிம்களும் சகிப்புடன் நடந்தார்கள். இறுதி நிலை எப்படி முடிகிறது என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக இருந்தது. கைனுகாவினரின் துணிவு அதிகரித்தது. அவர்கள் பல வழிகளில் மதினாவில் குழப்பம் விளைவித்து
தங்களுக்கு தாங்களே அழிவை தேடினார்கள். இது பற்றி இப்னு ஹிஷாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கிறார், ஒரு அரபி பெண் தனக்கு சொந்தமான ஒட்டகத்தின் மேல் விரிக்கப்படும் தோல் ஒன்றை விற்பதற்காக கைனுக்காவினரின் கடைத்தெருவிற்கு வந்தார். விற்ற பிறகு அதன் கிரயத்தை எதிர்பார்த்து அங்கிருந்த பொற்கொல்லன் ஒருவன் கடைக்கருகில் அமர்ந்தார். அங்கிருந்த யூதர்கள் அந்த பெண் தனது முகத்திலிருந்து பர்தாவை அகற்ற வேண்டும் என்றார்கள். ஆனால் அதை அவள் மறுத்துவிட்டாள். அந்த பொற்கொல்லன் அந்த பெண்ணின் ஆடையை அவரது முதுகுப்புறத்தில் அவருக்கு தெரியாமல் கட்டினான். சிறிது நேரத்திற்கு பின்பு அவர் அங்கிருந்து எழுந்தபோது அவரது ஆடை அகன்று அவரது மறைவிடம் தெரியவே குழுமியிருந்த யூதர்கள் சப்தமிட்டு சிரித்தார்கள். இதனால் அந்த பெண் வெட்கி தலைகுனிந்து கூச்சலிட்டார். இதை அறிந்த முஸ்லிம்களில் ஒருவர் பொற்கொல்லன் மீது பாய்ந்து அவனை கொன்றுவிட்டார். பொற்கொல்லன் யூதனாக இருந்ததால் யூதர்கள் அனைவரும் இந்த முஸ்லிமின் மீது பாய்ந்து அவரை கொன்றுவிட்டார்கள். அப்போது அந்த முஸ்லிமின் உறவினர்கள் மற்ற முஸ்லிம்களிடம் யூதர்களுக்கு எதிராக தங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்றார்கள். இதிலிருந்தே முஸ்லிம்களுக்கும் கைனுக்காவினருக்கும் இடையில் சண்டை மூண்டது. ஆதாரம் இப்னு ஹிஷாம். முற்றுகையிடுதல், சரணடைதல், நாடு கடத்தல். இனியும் பொறுமை காப்பது உசிதமல்ல என்பதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைனுக்காவினர் மீது போர் தொடுக்க முடிவு செய்தார்கள். மதீனாவில் அபு லுபாபா இப்னு அப்துல் முந்தீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தனது பிரதிநிதியாக நியமித்துவிட்டு கைனுக்காவினரிடம் புறப்பட்டார்கள். முஸ்லிம்களுக்குரிய கொடியை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வழங்கினார்கள். கைனுக்கா கூட்டத்தார் நபி அவர்களை பார்த்தவுடன் கோட்டைகளுக்குள் சென்று தங்களை பாதுகாத்துக் கொண்டார்கள். அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்றுகையிட்டார்கள். இந்த முற்றுகை ஹிஜ்ரி 2 ஷவ்வால் 15 சனிக்கிழமை தொடங்கி 15 இரவுகள் துல்காதா முதல் பிறை வரை தொடர்ந்தது. அல்லாஹ் அந்த யூதர்களின் உள்ளத்தில் பயத்தை ஏற்படுத்தினான். அவர்கள் அனைவரும் தங்கள் விஷயத்திலும் தங்களின் சொத்து, பெண்கள், பிள்ளைகள் விஷயத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளைக்கு இணங்குவதாய் கூறி கோட்டைகளை விட்டு வெளியே வந்தார்கள். நபி அவர்கள் அந்த மக்களின் கரங்களை கட்ட உத்தரவிட்டார்கள். இந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு உபை தனது நயவஞ்சக தன்மைக்கு ஏற்ப செயல்பட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யூதர்களை மன்னிக்க வேண்டும் என்று வற்புறுத்தினான். முஹம்மதே, என்னுடன் நட்பு உடன்படிக்கை செய்து கொண்ட இவர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று கூறினான். பனு கைனுகா கஸ்ரஜ் இனத்தவரின் நண்பர்களாக இருந்தார்கள். இப்னு உபை தனது இக்கூற்றை பலமுறை திரும்ப கூறியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை புறக்கணித்தார்கள். அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சட்டை பைக்குள் கையை நுழைத்து கொண்டு அவர்களை வற்புறுத்தினான். நபி அவர்கள் அவனிடம் என்னை விட்டுவிடு என்று கூறினார்கள். நபி அவர்களின் முகத்தில் ஏற்பட்ட கோபத்தின் மாறுதலை நபி தோழர்கள் உணர்ந்தார்கள். மீண்டும் உனக்கு என்ன நேர்ந்தது, என்னை விட்டுவிடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆனால் அந்த நயவஞ்சகன் தனது பிடிவாதத்தை தொடர்ந்தவனாக இவர்களில் கவச ஆடை அணியாத 400 நபர்கள், கவச ஆடை அணிந்த 300 நபர்கள், இவர்களெல்லாம் என்னை பாதுகாத்தவர்கள். இந்த அனைவரையும் ஒரே பொழுதில் நீர் வெட்டி சாய்த்து விடுவீரோ? எனது நண்பர்கள் விஷயத்தில் நீர் அழகிய முறையில் நடந்து கொள்ளாதவரை நான் உம்மை விடமாட்டேன். பின்னால் பிரச்சனைகள் ஏற்படுவது பற்றி இப்போது நான் அஞ்சுகிறேன் என்று கூறினான். இப்னு உபை தன்னை முஸ்லிம் என்று கூறி 1 மாதம்தான் ஆகியிருந்தும் அவனிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகிய முறையில் நடந்து அவன் கேட்ட கோரிக்கைக்கு இணங்க யூதர்கள் அனைவரையும் விடுதலை செய்து மதீனாவிலிருந்து வெளியேறும்படி உத்தரவிட்டார்கள். அனைத்து யூதர்களும் ஷாமுக்கு சென்றார்கள். அங்கு சென்ற சிறிது காலத்திலேயே அவர்களில் அதிகமானவர்கள் இறந்துவிட்டார்கள். அவர்கள் விட்டு சென்ற பொருட்களை ஒன்று சேர்க்கும் பொறுப்பை முஹம்மது இப்னு மஸ்லமாவிடம் வழங்கினார்கள். அவர்களுடைய பொருட்களில் இருந்து 3 வில்களையும் 2 கவச ஆடைகளையும் 3 வாள்களையும் 3 ஈட்டிகளையும் தனக்கென எடுத்த பிறகு 5இல் 1 அல்லாஹுவிற்காக ஒதுக்கினார்கள். மற்ற அனைத்தையும் முஸ்லிம்களுக்கு பங்கிட்டார்கள். ஆதாரம் ஜாதுல் மஆத் இப்னு ஹிஷாம். சவீக் போர். இது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ரு போர் முடிந்து 2 மாதங்கள் கழித்து நடந்த ஒரு நிகழ்ச்சியாகும். பத்ரு போர் முடிந்த பிறகு அதில் தனது இனத்தவருக்கு ஏற்பட்ட இழப்பை ஈடுகட்டவும் முஸ்லிம்களை பழிவாங்கவும் முஹம்மதிடம் போர் செய்யும் வரை நான் என் மனைவியுடன் சேரமாட்டேன் என்று அபு சுஃபியான் நேர்ச்சி செய்தார். ஆகவே முஸ்லிம்களை தாக்க அவர் திட்டம் ஒன்று தீட்டினார். அதாவது அதில் செலவும் சிரமமும் குறைவாக இருக்க வேண்டும், ஆனால் முஸ்லிம்களுக்கு பாதிப்பு அதிகமாக ஏற்பட வேண்டும். இதனால் தனது சமுதாயத்தின் இழந்த மதிப்பை மீட்க முடியும், அதன் ஆற்றலை வெளிப்படுத்த முடியும் என்று அவர் நினைத்தார். தனது இந்த நேர்ச்சையை நிறைவேற்றுவதற்காக 200 வீரர்களுடன் புறப்பட்டு மதீனாவிலிருந்து 12 மைல்கள் தொலைவில் இருக்கும் சைப் என்ற மலைக்கருகில் உள்ள கணவாயில் வந்து இறங்கினார்.
எனினும் மதீனாவின் மீது பகலில் பகிரங்கமாக போர் தொடுக்க அவருக்கு துணிவு வரவில்லை. கொள்ளையர்களைப் போன்று மதீனாவின் மீது இரவில் தாக்குதல் நடத்த திட்டம் ஒன்று தீட்டினார். இரவானவுடன் மதீனாவுக்குள் புகுந்து ஹை இப்னு அக்தபை சந்திக்க வந்தார். ஹை இப்னு அக்தப் பயத்தால் கதவை திறக்கவில்லை. எனவே அங்கிருந்து திரும்பி நளீர் இன யூதர்களின் தலைவன் சல்லாம் இப்னு மிஷ்கமிடம் வந்தார். அவனிடம் நளீர் இன யூதர்களின் செல்வங்கள் இருந்தன. அவனிடம் அனுமதி பெற்று உள்ளே நுழைந்தார். அவன் அபு சுஃப்யானை வரவேற்று நன்கு விருந்தோம்பல் செய்து மது புகட்டினான். மேலும் மதீனாவில் உள்ள முஸ்லிம்களின் செய்திகளையும் ரகசியமாக கூறினான். இரவின் இறுதியில் அங்கிருந்து வெளியேறிய அபு சுஃப்யான் தனது படையின் ஒரு பிரிவை மதீனாவில் அல் உரைல் என்ற பகுதியில் கொள்ளையடிக்க அனுப்பினார். அந்த படையினர் அங்குள்ள பேரித்த மரங்களை வெட்டி வீழ்த்தி எரித்தார்கள். அன்சாரிகளில் ஒருவரையும் அவரது ஒப்பந்தக்காரர் ஒருவரையும் கொன்றார்கள். அந்த இருவரும் தங்கள் விவசாய நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இதற்கு பின் அபு சுஃப்யானும் அவரது படையும் மக்கா நோக்கி ஓட்டம் பிடித்தார்கள். இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கவே மதீனாவில் அபு லுபாபா இப்னு அப்துல் முந்திரை பிரதிநிதியாக நியமித்து தங்களது சில தோழர்களுடன் அபு சுஃப்யானையும் அவரது படையையும் விரட்டி பிடிப்பதற்கு புறப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் அதிவிரைவில் அங்கிருந்து தப்பிவிட்டார்கள். அவ்வாறு செல்லும் போது தங்களது பயணத்தை விரைவாக தொடர தடையாக இருந்த சத்து மாவு மற்றும் ஏனைய உணவுப் பொருட்களை வழியில் விட்டுவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களுடன் கர்கரத்துல் குதூர் என்ற இடம் வரை சென்றும் அவர்களை பிடிக்க முடியாததால் மதீனா திரும்பினார்கள். வழியில் எதிரிகள் விட்டு சென்ற உணவுப் பொருள் மற்றும் சத்துமாவை தங்களுடன் எடுத்துக்கொண்டார்கள். அதில் சத்துமாவு அதிகம் இருந்ததால் அதை குறிக்கும் சவீக் என்ற சொல்லை வைத்தே இந்த தாக்குதலுக்கு சவீக் என்ற பெயர் வந்தது. ஆதாரம் ஜாதுல் மாத். தி அம்ரு போர். இது ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதத்தில் நடைபெற்றது. உஹுது போருக்கு முன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட இராணுவ தாக்குதல்களில் இதுவே பெரியதாகும். இப்போருக்கான காரணம் என்னவென்றால் சாலபா, முஹாரிப் ஆகிய கிளையினர் மதீனாவின் சுற்றுப்புறங்கள் மீது தாக்குதல் நடத்த திட்டம் போடுகிறார்கள் என்ற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. அவர்களை எதிர்கொள்வதற்காக நபி அவர்கள் முஸ்லிம்களை தயார்படுத்தி 450 வீரர்களுடன் புறப்பட்டார்கள். புறப்படும் முன் மதீனாவில் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிரதிநிதியாக நியமித்தார்கள். வழியில் சாலபா கிளையைச் சேர்ந்த ஜுபார் என்பவர் முஸ்லிம்கள் வசம் சிக்கினார். அவரை நபி அவர்களிடம் அழைத்து வரவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு இஸ்லாமை அறிமுகப்படுத்தினார்கள். அவரும் இஸ்லாமை தழுவினார். அவர் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது தோழர் பிலாலுடன் அவரை இணைத்து விட்டார்கள். அவர் எதிரிகளின் பகுதியை காண்பித்துக் கொடுக்க வழிகாட்டியாக முஸ்லிம்களுடன் வந்தார். மதீனாவின் படை வருவதை கேள்விப்பட்ட எதிரிகள் மலைகளின் உச்சியில் ஏறி பதுங்கிக் கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களுடன் ஓரிடத்தில் ஒன்று கூடினார்கள். அதுதான் தி அம்ரு என்று சொல்லப்படும் தண்ணீர் நிறைந்த இடம். அந்த இடத்தில் ஏறக்குறைய சஃபர் மாதம் முழுமையாக தங்கியிருந்தார்கள். கிராம அரபிகளுக்கு முஸ்லிம்களின் ஆற்றலை உணரச் செய்து அவர்களது உள்ளத்தில் முஸ்லிம்களை பற்றி அச்சம் ஏற்பட செய்தார்கள். பின்பு அங்கிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு கிளம்பினார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஜாதுல் மாத். கயவன் காவை கொள்ளுதல். காப் இப்னு அஷ்ரப் இவன் இஸ்லாமிய மார்க்கத்தின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் கடும் குரோதம் கொண்டவன். நபி அவர்களுக்கு எப்போதும் நோவினை தருபவன். இவன் முஸ்லிம்களுடன் போர் தொடுக்க வேண்டும் என்று வெளிப்படையாக கூறி வந்தான். இவன் யூதர்களின் நப்ஹான் பிரிவைச் சேர்ந்த தை இனத்தைச் சேர்ந்தவன். இவனது தாய் யூதர்களில் நளீர் இனத்தைச் சேர்ந்தவள். இவன் பெரிய செல்வந்தனாக இருந்ததுடன் நல்ல அழகுடையவனாகவும் இருந்தான். இவன் அரபியில் நல்ல கவிபாடும் திறமையுடையவன். இவனது கோட்டை மதீனாவின் தென்கிழக்கில் நளீர் இன யூதர்களின் வீடுகளுக்கு பின்னால் இருந்தது. முஸ்லிம்கள் பத்ரில் வெற்றி பெற்றனர், அங்கு குறைஷிகளின் தலைவர்கள் கொல்லப்பட்டனர் என்ற செய்தி இவனுக்கு கிடைத்த போது, என்ன இது உண்மையான செய்தியா? இவர்கள் அரபியர்களின் மிகச் சிறப்புமிக்கவர்களாயிற்றே, மக்களின் அரசர்களாயிற்றே. அல்லாஹுவின் மீது ஆணையாக முஹம்மது இவர்களை கொன்றிருந்தால் பூமியின் மேல் வசிப்பதை விட பூமிக்கு கீழ் சென்று விடுவதே மேல் என்று புலம்பினான். முஸ்லிம்கள் போரில் வெற்றி பெற்று விட்டனர் என்று அல்லாஹ்வின் எதிரியாகிய இவன் அறிந்தவுடன் நபி அவர்களையும் முஸ்லிம்களையும் இகழவும் முஸ்லிம்களின் எதிரிகளை புகழவும் செய்தான். மேலும் முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்களை தூண்டினான். இத்துடன் நிறுத்திக் கொள்ளாமல் மதீனாவிலிருந்து மக்கா சென்றான். அங்கு முத்தலிப் இப்னு அபு வதாஆ என்பவனிடம் தங்கினான். பிறகு குறைஷிகளில் கொலை செய்யப்பட்டவர்களுக்காக இரங்கல் பாட்டு பாடி அழுது பிரலாபித்து இணை வைப்பவர்களின் உணர்வுகளை தூண்டினான். நபி அவர்களின் மீது குரோதத்தை மூட்டினான். மேலும் நபி அவர்களிடம்
போர் புரிய அவர்களை தூண்டிவிட்டான். ஒரு நாள் அபு சுஃபியானும் மற்றவர்களும் அவனிடம், உமக்கு எங்களது மார்க்கம் விருப்பமானதா அல்லது முகம்மது மற்றும் அவரின் தோழர்களின் மார்க்கம் விருப்பமானதா? எங்கள் இரு சாராரில் யார் நேர்வழி பெற்றவர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள், நீங்களே சிறந்தவர்கள் என்று பதிலளித்தான். இது குறித்துதான் பின்வரும் இறைவசனம் இறங்கியது. நபியே, கித்தாபில் சில பகுதி கொடுக்கப்பட்டவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? அவர்கள் சிலைகளையும் ஷைத்தான்களையும் நம்பிக்கை கொள்கிறார்கள். மேலும் நிராகரிப்பவர்களை சுட்டி காண்பித்து, இவர்கள்தான் இறை நம்பிக்கையாளர்களை விட மிக நேரான பாதையில் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 4 வசனம் 51. இதே நிலையில் மதினா திரும்பினான் காப். அங்கு நபி தோழர்களின் பெண்களை தனது கவியில் இகழ்ந்தும் பழித்தும் பாடி அவர்களுக்கு பெரும் நோவினை செய்தான். இவ்வாறு இவனது தொந்தரவு நாளுக்கு நாள் அதிகரிக்கவே காப் இப்னு அஷ்ரஃபின் கதையை முடிப்பது யார்? நிச்சயமாக அவன் அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் துன்பம் தருகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். இப்பொறுப்பை நிறைவேற்ற முஹம்மது இப்னு மஸ்லமா, அப்பாத் இப்னு பிஷ்ர், அபு நாயிலா என்ற சில்கான் இப்னு சலாமா, இவர் காபின் பால்குடி சகோதரர் ஆவார். ஹாரிஸ் இப்னு அவுஸ், அபு அப்ஸ் இப்னு ஜப்ர் ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர் தயாரானார்கள். இந்த குழுவிற்கு தலைவராக முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். நபிமொழி நூற்களில் இந்த நிகழ்ச்சி விரிவாக கூறப்பட்டுள்ளது. அதன் சுருக்கத்தை நாம் இங்கு பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப் இப்னு அஷ்ரஃபின் கதையை முடிப்பது யார்? நிச்சயமாக அவன் அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் துன்பம் தருகிறான் என்றார்கள். முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து, அல்லாஹுவின் தூதரே, உங்களுக்கு விருப்பமாக இருப்பின் நான் அவனை கொலை செய்கிறேன் என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்றார்கள். அப்போது அவர் நபி அவர்களிடம் தங்களை பற்றி சில மட்டமான வார்த்தைகளை அவனிடம் கூற நீங்கள் எனக்கு அனுமதி தர வேண்டும் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி என்று கூறினார்கள். இதற்கு பின் முஹம்மது இப்னு மஸ்லமா காபிடம் வந்தார். இதோ அவர்களின் உரையாடல். முஹம்மது இப்னு மஸ்லமா காஃபை நோக்கி, இந்த மனிதர், அதாவது முஹம்மது, எங்களிடம் தர்மத்தை கேட்டு சிரமத்தில் ஆழ்த்துகிறார் என்றார். அதற்கு காப், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இவர் விஷயத்தில் நீங்கள் அதி விரைவில் சடைவடைந்து விடுவீர்கள் என்றான். அதற்கு முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு, நாங்கள் இப்போது அவரை பின்பற்றி இருக்கிறோம். அவரது முடிவு என்னதான் ஆகிறது என்று பார்க்கும் வரை அவரை விட்டு விலகுவதை நாங்கள் விரும்பவில்லை. அது சரி, நீ எங்களுக்கு 1 அல்லது 2 மரக்கால் தானியங்களை கடனாக கொடுத்துதவு என்றார்கள். அப்போது காப், சரி தருகிறேன், ஆனால் அதற்கு பதிலாக என்னிடம் அடைமானம் ஏதும் வையுங்கள் என்றான். அதற்கு முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு, நீ எதை கேட்கிறாய் என்றார்கள். அதற்கு காப், உங்கள் பெண்களில் சிலரை என்னிடம் அடைமானம் வையுங்கள் என்றான். அதற்கு முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு, நீ அரபியர்களில் மிக அழகானவனாயிற்றே, உன்னிடம் எப்படி எங்கள் பெண்களை அடைமானம் வைக்க முடியும் என்றார்கள். அதற்கு காப், சரி, உங்களது பிள்ளைகளை அடைமானம் வையுங்கள் என்றான். அதற்கு மீண்டும் முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு, எப்படி எங்கள் பிள்ளைகளை அடைமானம் வைப்பது? பிற்காலத்தில் அவர்களை யாராவது ஏசும்போது, இதோ இவன் 1 மரக்கால் 2 மரக்காலுக்காக அடைமானம் வைக்கப்பட்டவன் என்று இழிவாக பேசுவார்களே. எனவே நாங்கள் உம்மிடம் எங்களது ஆயுதங்களை அடைமானமாக வைக்கிறோம் என்றார்கள். அதற்கு காப் சரி என்றான். மீண்டும் முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு, நாளை வருகிறேன் என்றார்கள். காப் அங்கிருந்து புறப்பட்ட பின் நபி தோழர் அபு நாயிலாவும் காபை சந்தித்தார். அவரும் முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு செய்ததை போன்றே செய்தார். காபிடம் பல கவிகளை பற்றி பேசிவிட்டு, காபே, நான் ஒரு தேவைக்காக உன்னிடம் வந்திருக்கிறேன், அதை நீ பிறரிடம் கூறக்கூடாது என்றார். காப், அவ்வாறே நான் செய்கிறேன் என்றான். அதற்கு அபு நாயிலா, காபே, இந்த மனிதர், அதாவது முஹம்மது, எங்களிடம் வந்தது எங்களுக்கு ஒரு சோதனையாக ஆகிவிட்டது. அரபியர்கள் எங்களை பகைத்து கொண்டார்கள், ஒன்று சேர்ந்து எதிர்க்கிறார்கள், எங்களின் வியாபார வழிகளை அடைத்து விட்டார்கள். இதனால் எங்களது பிள்ளை குட்டிகள் வறுமையில் வாடுகிறார்கள், நாங்களும் பெரிய சிரமத்திற்கு உள்ளாகிவிட்டோம் என்று கூறி மற்ற விஷயங்களை முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு பேசியவாறே பேசினார். பேச்சுக்கிடையில், என்னுடன் எனக்கு வேண்டிய சில நண்பர்களும் இருக்கிறார்கள், நான் அவர்களை நாளை உன்னிடம் அழைத்து வர நாடுகிறேன். அவர்களிடம் நீ வியாபாரம் செய்யலாம், அவர்களுக்கும் உன்னால் முடிந்த நன்மைகளையும் செய் என்று பேசிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். ஆக முஹம்மது இப்னு மஸ்லமாவும் அபு நாயிலாவும்
காபுடம் எதை நோக்கமாக வைத்து பேசினார்களோ அதை வெற்றி கண்டார்கள். இவ்வாறு நாளுக்கு நாள் சந்திக்க இவர்களின் பழக்கம் நல்ல பலமடைந்தது. எனவே இந்த இருவரும் தங்களுடன் ஆயுதங்களை எடுத்து வருவதை காப் தடை செய்யவில்லை. ஹிஜ்ரி 3 ரபியுல் அவ்வல் பிறை 14 சந்திர இரவில் இந்த சிறிய குழு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். நபி அவர்கள் அந்த குழுவுடன் பக்கீஉல் கர்கத் வரை வந்து, அல்லாஹ்வின் பெயர் கூறி செல்லுங்கள், அல்லாஹுவே இவர்களுக்கு நீ உதவி செய் என்று கூறி வழி அனுப்பி வைத்தார்கள். பிறகு தங்களின் இல்லம் திரும்பி தொழுகையிலும் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை புரிவதிலும் ஈடுபட்டார்கள். இவர்கள் காப் இப்னு அஷ்ரஃபின் கோட்டைக்கு வந்தனர். அபு நாயிலா ரலியல்லாஹு அன்ஹு அவனை கூவி அழைக்கவே அவன் அவர்களிடம் செல்ல எழுந்தான். அவனது மனைவி அவனிடம், இந்த நேரத்தில் நீ எங்கு செல்கிறாய்? இந்த சப்தத்தில் ரத்தம் சொட்டுவதை நான் கேட்கிறேன் என்று கூறினாள். அதாவது அவளின் உள் மனது நடக்கப் போகும் அபாயத்தை உணர்ந்து விட்டது போலும். அதற்கு காப், வந்திருப்பவரோ எனது சகோதரர் முஹம்மது இப்னு மஸ்லமாவும் எனது பால்குடி சகோதரர் அபு நாயிலாவும் தான், வேறு யாரும் இல்லை. சங்கை மிக்கவர் ஈட்டி எறிய அழைக்கப்பட்டாலும் கூட அதையும் ஏற்று அங்கு செல்வார் என்ற பழமொழியை கூறி மனைவியை சமாதானப்படுத்தினான். பிறகு அவர்களை சந்திக்க இறங்கினான். அவன் நன்கு நறுமணம் பூசியிருந்தான். அவனது தலை நறுமணத்தால் கமழ்ந்து கொண்டிருந்தது. இது இப்படி இருக்க அபு நாயிலா தனது தோழர்களுக்கு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என சொல்லி வைத்திருந்தார். அதாவது, காப் நமக்கு அருகில் வந்தால் அவனது தலை முடியை பிடித்து நான் நுகருவேன். அவனது தலையை நன்கு நான் பிடித்து கொண்டதை நீங்கள் பார்த்தவுடன் அவன் மீது பாய்ந்து அவனை வெட்டுங்கள். இது அவர்களின் திட்டமாக இருந்தது. காப் கீழே இறங்கி அவர்களிடம் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தான். அப்போது அபு நாயிலா, காபே ஷி அபுல் அஜூஸ் வரை சென்று மீதி இரவு அங்கு பேசிக்கொண்டு இருப்போமே என்றார். நீங்கள் விரும்பினால் அவ்வாறே செய்யலாம் என்று அவனும் கூறினான். அனைவரும் அங்கிருந்து வெளியேறி நடந்து சென்றார்கள். வழியில் அபு நாயிலா, இன்றைய நறுமணத்தைப் போல் நான் எங்கும் நுகர்ந்ததே இல்லை என்றார். காப் இந்த புகழ்ச்சியில் மயங்கியவனாக, என்னிடத்தில் அரபு பெண்களில் மிக நறுமணமுள்ள பெண் ஒருத்தி இருக்கிறாள், அவளுக்காகத்தான் இந்த நறுமணம் என்றான். அபு நாயிலா, நான் உனது தலை நுகர்ந்து கொள்ள அனுமதி தருகிறாயா என்றார். அவன், அதிலென்ன, நுகரலாமே என்றவுடன் தனது கையை அவனது தலைக்குள் நுழைத்து தானும் நுகர்ந்து கொண்டு தனது தோழர்களையும் நுகர வைத்தார். பின்பு சிறிது நேரம் சென்றவுடன், நான் மீண்டும் நுகரலாமா என்றார். அவன் சரி என்றவுடன் முன்பு போலவே இப்போதும் செய்தார். பின்பு சிறிது நேரம் சென்றவுடன் மீண்டும் நுகரட்டுமா என்றார். அதற்கு அவன் சரி என்றவுடன் தனது கையை அவனது தலைக்குள் நுழைத்து இருக்க பிடித்து கொண்டு, இதோ அல்லாஹ்வின் எதிரி மீது பாயுங்கள் என்றார். அங்கிருந்த நபி தோழர்கள் அவன் மீது வாட்களை வீசினார்கள். ஆனால் அவன் சாகவில்லை. இதை பார்த்த முஹம்மது இப்னு மஸ்லமா தனது கூர்மையான கத்தியை எடுத்து அவனது தொப்புளுக்கு கீழ் சொருகி அவனது மர்மஸ்தானம் வரை கிழித்தார்கள். அல்லாஹ்வின் எதிரி பெரும் சப்தமிட்டவனாக செத்து மடிந்தான். அவர்கள் அவனது தலையை கொய்து எடுத்து கொண்டார்கள். அவன் கத்திய கதறலில் அங்குள்ள கோட்டைகள் அனைத்திலும் விளக்குகள் எரிக்கப்பட்டன. இக்குழுவினர் திரும்பினார்கள். தோழர்களில் ஒருவரின் வாளால் ஹாரிஸ் இப்னு அவுஸ் உடைய காலில் காயம் ஏற்பட்டு இரத்தம் சிந்திக் கொண்டிருந்ததால் அவர் சற்று பின்தங்கிவிட்டார். இக்குழுவினர் ஹர்ரத்துல் உரைஸ் என்ற இடம் வந்தபோது தங்களுடன் ஹாரிஸ் வராததை பார்த்தவுடன் அங்கு சிறிது நேரம் எதிர்பார்த்திருந்தார்கள். சிறிது நேரத்தில் அவர்களை தேடி ஹாரிஸும் அங்கு வந்து சேர்ந்தார். அவரை தூக்கி கொண்டு அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு பக்கீஉல் கர்கத் வந்தடைந்து, அல்லாஹு அக்பர், அல்லாஹு மிக பெரியவன் என்று முழங்கினார்கள். அவர்களின் சப்தத்தை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் அவனை கொலை செய்து விட்டார்கள் என்பதை அறிந்து அவர்களும் அல்லாஹு அக்பர், அல்லாஹு மிக பெரியவன் என்று முழங்கினார்கள். பின்பு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தவுடன் இந்த முகங்கள் வெற்றி அடைந்தன என்று கூறினார்கள். அதற்கு அந்த நபி தோழர்கள், அல்லாஹ்வின் தூதரே, தங்களது முகமும் வெற்றி அடைந்தது என்று கூறி அந்த ஷைத்தானின் தலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் போட்டார்கள். அல்லாஹ்வின் எதிரி காபின் கதை முடிக்கப்பட்டதை நினைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை புகழ்ந்து நன்றி செலுத்தினார்கள். ஹாரிஸின் கால் காயத்தை பற்றி அறியவே அதில் தங்களது உமிழ் நீரை தடவினார்கள். அவர் முழுமையாக சுகமடைந்தார். அதற்கு பிறகு அவருக்கு வலி என்பதே இல்லை. ஆதாரம் சஹீஹுல் புகாரி, இப்னு ஹிஷாம். தங்களின் தலைவன் கொல்லப்பட்டதை அறிந்த யூதர்களின் உள்ளங்களில் பயம் குடியேறியது. சுமூகமான நடவடிக்கை பலன் தராத போது பலத்தை பயன்படுத்துவதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயங்க மாட்டார்கள் என்று அறிந்தார்கள். எனவே தங்களது தலைவர் கொல்லப்பட்டதற்காக கூச்சல் குழப்பம் ஏதுமின்றி அமைதியை கடைபிடித்தார்கள்.
முஸ்லிம்களுக்கு பணிந்து அவர்களுடன் செய்த ஒப்பந்தங்களை நிறைவேற்றி வாழ்ந்தார்கள். ஆக சீறிக்கொண்டிருந்த விஷப்பாம்புகள் பொந்துகளுக்குள் விரைந்து சென்று பதுங்கிக் கொண்டன. இவ்வாறு சில காலம் உள்ளூர் குழப்பங்களை விட்டு நிம்மதி பெற்றதை அடுத்து மதினாவுக்கு வெளியிலிருந்து வரும் ஆபத்துகளை எதிர்கொள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாரானார்கள். கைனுகா இன யூதர்கள் மீது எடுத்த நடவடிக்கைகள், சவீக் அம்ரு தாக்குதல்கள் மற்றும் காப் இப்னு அஷ்ரஃபின் கதைக்கு முற்றுப்புள்ளி வைத்தல் ஆகியவற்றின் மூலம் முஸ்லிம்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். அவ்வப்போது ஏற்பட்டு வந்த உள்நாட்டு பிரச்சனைகளிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் விடுதலை அடைந்தார்கள். பஹ்ரான் போர். இந்த நிகழ்ச்சி ஒரு போர் ஒத்திகையாக இருந்தது. அதாவது குறைஷிகளை எச்சரிப்பதற்காக ஹிஜ்ரி 3 ரபியுல் ஆஹிர் மாதம் 300 வீரர்களுடன் மக்காவிற்கு அருகில் உள்ள ஃபுர்ஊ என்ற இடத்திற்கு பக்கத்தில் இருக்கும் பஹ்ரான் என்ற இடத்திற்கு வந்து ரபியுல் ஆஹிர், ஜுமாத்தா அல் ஊலா ஆகிய 2 மாதங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கினார்கள். ஆனால் அங்கு சண்டை ஏதும் நிகழவில்லை. ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஜாதுல் மஆத். ஸைத் இப்னு ஹாரிசா படைப்பிரிவு. பின்னால் வரும் உஹது போருக்கு முன் முஸ்லிம்கள் மேற்கொண்ட இராணுவ நடவடிக்கைகளில் இதுவே மிக வெற்றி பெற்றதாக அமைந்தது. இது ஹிஜ்ரி 3 ஜுமாத்துல் ஆஹிராவில் நடைபெற்றது. இதன் விவரம் என்னவென்றால், குறைஷிகள் பத்ரு போரினால் அளவிலா கவலையிலும் துக்கத்திலும் இருந்தார்கள். இந்த நிலைமையில் அவர்கள் ஷாமுக்கு செல்லும் வியாபார பயணத்தின் கோடை காலம் நெருங்கியது. இந்த பயணத்தை எப்படி பாதுகாப்புடன் மேற்கொள்வது என்ற மற்றொரு கவலையும் அவர்களுக்கு ஏற்பட்டது. குறைஷிகள் இந்த ஆண்டு ஷாமுக்கு செல்லும் வியாபார குழுவின் தலைமைத்துவத்திற்கு சஃப்வான் இப்னு உமையாவை தேர்ந்தெடுத்தார்கள். முஹம்மதும் அவரது தோழர்களும் நமது வியாபார மார்க்கங்களை மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாக்கிவிட்டார்கள். அவருடைய தோழர்களை என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவரது தோழர்கள் எப்போதும் கடற்கரை பகுதியை கண்காணித்து வருகிறார்கள். கடற்கரை பகுதியில் உள்ளவர்கள் முஹம்மதுடன் உடன்படிக்கை செய்து கொண்டதுடன் அவர்களில் பெரும்பாலானவர்கள் அவருடைய மார்க்கத்தையும் ஏற்று இருக்கிறார்கள். எனவே நாம் எந்த வழியில் செல்வதென்றே புரியவில்லை. வியாபாரத்திற்கு செல்லாமல் மக்காவிலேயே தங்கிக் கொண்டால் நமது முதலீடும் அழிந்துவிடும். நமது வியாபாரம் கோடை காலத்தில் ஷாம் தேசத்தையும் குளிர்காலத்தில் ஹபஷாவையுமே சார்ந்துள்ளது என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். இவ்வாறு கருத்து பரிமாற்றம் நடந்து கொண்டிருந்த போது அஸ்வத் இப்னு அப்துல் முத்தலிப் இம்முறை கடற்கரை வழியாக செல்லும் பாதையை தவிர்த்துவிட்டு ஈராக் வழியை எடுத்துக்கொள் என்று சஃப்வானிடம் கூறினார். இப்பாதை மிக நீளமானது. மதினாவின் கிழக்கு பக்கமாக வெகு தொலைவில் உள்ளது. இப்பாதை நஜ்து மாநிலத்தை கடந்து ஷாம் செல்கிறது. குறைஷிகள் இந்த பாதையை முற்றிலும் அறியாதவர்களாக இருந்தார்கள். எனவே பக்ரு இப்னு வாயில் கிளையைச் சேர்ந்த ஃபுராத் இப்னு ஹயானை வழிகாட்டியாகவும் பயண அமைப்பாளராகவும் ஆக்கிக்கொள்ள சஃப்வானுக்கு அஸ்வத் இப்னு அப்துல் முத்தலிப் ஆலோசனை கூறினார். இவ்வாறு சஃப்வான் இப்னு உமையாவுடைய தலைமையில் குறைஷிகளின் வியாபார கூட்டம் மக்காவிலிருந்து புதிய பாதையில் புறப்பட்டது. எனினும் இக்கூட்டத்தின் செய்தியும் அதன் பயணத் திட்டமும் வெகு விரைவில் மதினாவிற்கு எட்டியது. அது எப்படி என்றால், ஏற்கனவே மக்காவில் இருந்த வலீத் இப்னு நுக்மான் என்ற முஸ்லீம் நுஐம் இப்னு மஸ்ஊதுடன் மது அருந்தினார். இச்சம்பவம் மது ஹராமாக்கப்படுவதற்கு முன் நடந்ததாகும். நுஐம் அப்போது முஸ்லீமாக இருக்கவில்லை. நுஐமுக்கு நன்கு போதை ஏறியவுடன் இந்த வியாபார கூட்டத்தை பற்றியும் அது எவ்வழியாக செல்கிறது என்பதையும் தன்னை அறியாமல் போதையில் உளர உடனே வலீத் சபையிலிருந்து நழுவி மதினா விரைந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து முழு விவரத்தையும் கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக நடவடிக்கையில் இறங்கினார்கள். 100 பேர் கொண்ட வாகனப் படையை ஸைத் இப்னு ஹாரிசாவின் தலைமையின் கீழ் குறைஷிகளை தாக்க அனுப்பி வைத்தார்கள். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு தங்களது வீரர்களுடன் விரைந்து சென்று நஜ்து மாநிலத்தில் கர்தா என்ற இடத்தின் நீர்த்தேக்கத்திற்கு அருகில் அந்த வியாபார கூட்டம் தங்கியிருந்த போது திடீரென அதன் மீது தாக்குதல் நடத்தி வியாபார பொருட்களை கைப்பற்றினார்கள். சஃப்வானும் அக்கூட்டத்தை பாதுகாப்பதற்காக வந்திருந்த வீரர்களும் எவ்வித எதிர்ப்பும் காட்டாமல் உயிர் பிழைத்தால் போதும் என்று தப்பித்து ஓடினார்கள். முஸ்லிம்கள் இக்கூட்டத்திற்கு வழிகாட்டியாக வந்த ஃபுர்ராத் இப்னு ஹையானை கைது செய்தார்கள். சிலர் இவரை அன்றி மேலும் 2 வரையும் முஸ்லிம்கள் கைது செய்தார்கள் என்றும் கூறுகிறார்கள். முஸ்லிம் வீரர்கள் இந்த வியாபார கூட்டத்திடமிருந்த பாத்திரங்கள் மற்றும் வெள்ளிகளை வெற்றி பொருளாக எடுத்துக்கொண்டு நபி அவர்களிடம் திரும்பினார்கள். இவர்கள் கொண்டு வந்த பொருட்களின் மதிப்பு 1,00,000 திர்ஹமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5இல் 1 பங்கை ஒதுக்கிவிட்டு மற்ற அனைத்தையும் அதில் கலந்து கொண்ட வீரர்களுக்கு பங்கு வைத்து கொடுத்தார்கள். நபி அவர்கள் முன்னிலையில் ஃபுராத் இஸ்லாமை தழுவினார். பத்ரு போரினால் நீங்கா துயரத்தில் சிக்கியிருக்கும் குறைஷிகளுக்கு இச்சம்பவம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. எஞ்சியிருந்த நிம்மதியையும் பறித்தது. தங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை நினைத்து மட்டிலா கவலைக்கு ஆளானார்கள். அவர்களின் உள்ளங்கள் குமுறின.
இப்போது குறைஷிகளுக்கு முன் இரு வழிகள்தான் இருந்தன. ஒன்று, தங்களது அடாவடித்தனத்தை நிறுத்திவிட்டு முஸ்லிம்களுடன் சமாதான உடன்படிக்கை செய்வது. இரண்டாவது, மிகப்பெரிய அளவில் போர் தொடுத்து முஸ்லிம்களை வேறறுத்து தங்களது பழைய மதிப்பையும் மரியாதையையும் தக்க வைத்துக் கொள்வது. இந்த இரு வழிகளில் குறைஷிகள் இரண்டாவது வழியையே விரும்பினார்கள். ஆகவே முஸ்லிம்களிடம் பழிவாங்க வேண்டும், முழு தயாரிப்புடன் சென்று அவர்களை தாக்க வேண்டும் என அவர்கள் பிடிவாதம் செய்தார்கள். இந்த பிடிவாதம் நாளுக்கு நாள் அதிகரிக்கவும் செய்தது. இதுவும் இதற்கு முன் கூறப்பட்ட நிகழ்ச்சிகளும் உஹது போர் ஏற்படுவதற்கு வலுவான காரணங்களாக அமைந்தன.